இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியது கர்மணி டாபிக். கர்மணியை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலா இல்ல, சும்மா என்ன எப்படி தெரிஞ்சுக்கணும் கர்மணின்றத மட்டும் இன்ட்ரடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கர்மணி அதாவது பாசிவ் வாய்ஸ். அந்த இடத்துலயும் நான் வந்திருக்கு பாருங்க, ஏன்னா முன்னாடி இருக்கிறது இருக்கு, அதனால இந்த எண் இந்த வந்ததுனால அப்படி சொன்னேன். அடி ஸோ கர்மணி பாசிவ். கர்த்தரி அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். நம்ம இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். கர்மணிக்குள்ள போகவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கர்மணி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டா, அடியன் வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதுறேன். இதை எப்படி கர்மணியா மாத்தணும், பாசிவா மாத்தணும்ன்றத பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற அதே மாதிரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்போ வந்து இப்போ யாராவது இது போட்டு ஊவாச்சான்னு போட்டு நம்ம போடுற மாதிரி இதெல்லாம் அப்ப வந்து கர்த்தரி. ஆமா, சொல்லப்பட்டது சொல்றா இல்லையா, அர்ஜுன உவாச்சா சேர்த்து இருக்கணும். அர்ஜுன உவாச்சா, அர்ஜுனரால் சொல்லப்பட்டது அப்படின்னு இருக்கணும். அந்த அந்த இடத்துல சமாசம் இருக்கு, அதனால உங்களுக்கு அப்படி தெரியாது. அர்ஜுன தனியா போட்டு உவாச்சன் காமிச்சிருக்காப்ல, அப்படி இல்ல, அர்ஜுன உவாச்ச அப்படின்னு சேர்ந்து இருக்கணும். அப்ப அந்த உவாச்சன்றது சொல்லப்பட்டது அப்படின்றது. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஈஸியா சொல்றேன் பாருங்க. பாலகா பாஷாணம். பாஷாணம்னா கல்லு. க்ஷிபதி. பாஷாணம்ங்கிறது த்விதியா விபக்தி. க்ஷிபதி அப்படின்றது லட்ல காரத்துல இருக்கு. இது எல்லா காரத்துக்குமே உண்டு பாசிவ் வாய்ஸ். நம்ம எல்லாம் பார்க்க போறது இல்ல, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகலாம். அடியன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் சொல்றேன். அதே மாதிரிதான் பாஸ்ட் டென்ஸ்க்குலாம் ஒரு இதுல பாசிவ்ல. இப்போ பாலக, பாலக க்ஷிபதி இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட பொறுத்துதான் இந்த கிரியாவானது மாறும். நீங்க பாலாகான்னு இருந்தா க்ஷிபந்தின்னு மாறப்போகுது, ரைட்டா? சோ பாலன் குழந்தை தூக்கி எறிகிறான். க்ஷிபத்தினா க்ஷிப்தாது புத்ரு, எரிகிறான். எதைன்றதுதான் கர்மாவா இருக்கு, ரைட்டா? எதை எரிகிறான்னா பாஷாணத்தை எரிகிறான்னு த்விதியால இருக்கு, ரைட்டா? சோ பாலகத்தை வச்சுதான் இந்த க்ஷிபதியை நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இது ஏகவச்சனத்துல இருக்கிறதுனால இது பிரதம புருஷ ஏகவச்சனத்துல போடுவோம். இது பாலவுன்னு இருந்துதான் க்ஷிபத்தாகனு போடுவோம். இதுவும் திவச்சனத்துல காமிப்போம். சோ இதை எப்படி இருக்கோ அது பொறுத்து இது மாறிட்டுனா அது கர்த்தரி. சப்ஜெக்ட் பொறுத்து கிரியா மாறிட்டுனா அது கர்த்தரி. ஏன்னா கர்த்தான்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்த்தாவை பொறுத்து மாறிட்டுனா, ஏன்னா நமக்கு தேவையானது கிரியா தான். சோ கர்த்தாவை பொறுத்து கிரியா மாறிட்டுனா அது கர்த்தரி, கர்மாவை பொறுத்து மாற போறது. இப்ப நம்ம கர்மணி பார்க்க போறோம். இது கிளியரா இருக்கா? கர்த்தரி கிளியரா இருக்கா? இது இப்போ இத வந்து நான் கர்மணியா மாத்த ட்ரை பண்றேன். அதாவது பாலன் கல்லை எரிகிறான், அப்போ பாலனால்னு சொல்ல போறேன். பாலனால், பாலனால் கல்லுதான், பாஷான மட்டும்தான். இப்போ ஷாப்பான எழுதியிருக்கேனா? சாரி, பாஷான். பாஷானஹா, ரைட்டா? குழந்தையாள் கல், கல்லுதான். ஏன்னா இங்க பாஷாணம் தான் இருக்கு. சோ ஒரு கல்ல தான் அவன் எறிறான் இல்லையா? ஒரு கல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பாஷாணம்ன்றதுக்கு கல்லைன்றதுக்கு என்ன மீனிங்னா ஒரு கல்லைன்னு அண்டர்ஸ்டுட் இல்லையா? ஏகவசனத்தை தானே போட்டிருக்கோம். அதனால இங்க நான் பாஷாணகன்றது பிரதமால காமிக்கிறேன். குழந்தையாள், குழந்தையாள்னு திருத்தியாவா மாத்திட்டேன், ரைட்டா? குழந்தையாள் கல் எரியப்படுகிறது. ஏன்னா நம்ம பிரசன்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி மாத்தணும் அப்படின்னு கேட்டா, இந்த க்ஷிபதி இருக்கு பார்த்தீங்களா, அது க்ஷிப்யதேன்னு மாறிடும். அதாவது ஈவன் க்ஷிப்பு தாத்து பரஸ்மைபதி தாத்துவா இருந்தாலும் பாசிவா மாத்தும் பொழுது ஆத்மநேபதியா தான் மாறும். தேன்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரூபத்தை எடுத்துக்கும். அதாவது க்ஷிப்பு தாத்து ஈவன் க்ஷிப்பு தாத்து பரஸ்மைபதி தாத்துவா இருந்தாலும் அதை கர்மணியா மாத்தும் பொழுது அது வந்து ஒரு ஆத்மநேபதியை தான் கொடுக்கும். கிளியரா இருக்கா அடியன்னு சொல்ல வர்றது? சோ பாலேன
பாஷாணஹா கல் எரியப்படுகிறது. எரியப்படுகிறது. ஓகே. அந்த படுகிறதுன்றது அந்த யா எல்லாம் காமிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதாவது குட்டாம்போக்கா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த யாக்கு முன்னாடி உள்ளது ஹாஃப் லெட்டரா ஒரு 80% இருக்கும். ஹாஃப் ம். ஹாஃபா காமிக்கிறது. இது குருட்டாம்போக்கு தான் அது. இது நிஜமாலுமே அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. நிறைய இல்லாத பதங்களும் இருக்கு. சரி. யா வச்சுண்ட பதங்களும் இருக்கு. யாவே நிறைய 10 கணங்கள் இருக்கு அடியேன். 10 கணங்கள் இருக்கு. அந்த கணங்கள்ல சில கணங்கள் 10 கணங்கள் இருக்கு. ஒரு கணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணங்களா பிரிச்சிருக்கா பெரியவா. அந்த 10 கணங்கள்ல சிலதுக்கு வந்து யான்றது ஸ்வபாவத்திலேயே அதுக்கு இருக்கும். அடியேன் வரும்போது சொல்றேன். அந்த அந்த எதுன்னு சொல்லிட்டு. சோ ஸ்வபாவத்திலேயே அந்த யான்ற பதத்தை கொண்டிருக்கும். அப்ப நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓ யான் இருக்கிறதுனால இது கர்மணியும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பதங்களுக்கு யான் இயற்கையாவே இருக்கு. சரியா? அடியன் வரும்போது சொல்றேன் அத. இப்போ இது புரியுறதா? க்ஷிப் அதாவது இந்த க்ஷி அப்படிதான் இருக்கு. இந்த யாக்கு முன்னாடி உள்ளது வந்து என்ன ஆயிடும்னா சில அதாவது 80% இது பாதி எடுத்துக்கும். யாக்கு முன்னாடி உள்ளது. அது சும்மா ஒரு இதுதான் ஒரு சும்மா ஒரு கெஸ் அவ்வளவுதான். ஆனா இதுதான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா சில படங்கள் ஃபுல்லாவும் இருக்கும். கிளியரா இருக்கா? இது வந்து பாலக பாட்டம் பட்டதி அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப பாலேன பாட்டக பட்டியதே அவ்வளவுதான் அவ்வளவுதான் அடியேன். பா இட்டு ஏன்னா இந்த இட்டை நீங்க இப்படி கொண்டு வர முடியாதுல்ல. இப்படியும் போடுவா சில பேருக்கு. ஜாயின் பண்ணிடுது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்போ அண்டர்ஸ்டுட். இந்த யாதான் உங்களுக்கு ஹிண்ட். இத பாதியா படிக்கணும். அவ்வளவுதான். கரெக்டா சொன்னேன். இப்போ பாலேன பாட்டக பட்டியதே. இப்போ இத வச்சுதான் இப்போ பாஷாணத்தை வச்சுதான் நான் இங்க க்ஷிப்பியத்தைன்னு போட்டேன். ரைட்டா? இப்ப அடியன் வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்புறம் ஸ்லோகல எங்க இருக்குன்னு பாக்கலாம். பாலேன பாஷாணகா க்ஷிப்பியதேன்னு பாஷாணகா வச்சுதான் இப்போ நமக்கு இது மாறுறது. கர்மாவை வச்சுதான் இப்போ கர்த்தரில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா பாலக வச்சுதான் க்ஷிபத்தின்னு போட்டோம் இல்லையா? இப்போ பாஷாணக சிங்குலரா இருக்கிறதுனாலதான் ஏகவச்சனத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க க்ஷிப்பியதேன்னு நான் போட்டேன். இப்போ இந்த இடத்துல பாஷானான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ராமான் மாதிரி வரும் இல்லையா? நான் ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். புது எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். அப்ப வச்சுக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு துவம் நான் வந்து கர்த்தரியில எழுதுறேன். அதை மாத்தலாம். ஓகே, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் இது கொஞ்சம் நல்லா வரும். ஆசந்தான். இப்ப வேணும்னே தான் இதை கொடுக்குறேன். ஆசந்தான்னு சொல்லிட்டு மார்ஜயசி. ரைட்டா? பாத்தீங்களா? யான்றது ஸ்வபாவத்திலே இருக்கு. மார்ஜயசில மார்ஜயதி அப்படின்றது பிரதமாலே வரும். ஏதாவது நான் சொல்றது கர்த்தரியிலே இருக்கு யான்றது. இதோடைய ஸ்வபாவமே புரியுதா? அடியன் யார் சொல்றது? புரியுது. இப்போ துவம் ஆசந்தான ஆசந்தனா சேர்களை உட்கார்ற இது நாற்காலி. மார்ஜயசின்றது கிளீன் பண்றது. துவம் மார்ஜயசி நீ துடைக்கிறான்னு வச்சுக்கலாம். துடைக்கிறாய். எதை துடைக்கிறாய்? ஆசந்தான். அப்போ நாற்காலிகளைன்னு நான் 2.3ல இருக்கு. இது துவம்ம வச்சுதான் இங்க சி போட்டிருக்கேன். ரைட்டா? துவம்ம தான் சி மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. துவம் இருக்கிறதுனால இப்போ ஆசந்தானுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. துவம்ம மார்ஜயசின்னு கர்த்தாக்கு தான் இங்க இம்பார்ட்டன்ஸ். கிளியரா? இப்போ இதை நான் கர்மாவா மாத்துறேன். கர்மணியா மாத்துறேன். அப்போ துவம் என்னவாகும் அப்படின்னு கேட்டா அதனுடைய திருத்தியா வயா. உன்னாள் 3.1 உன்னாள் ஆசந்தாகா. இதுவும் நான் வந்து 1.3 மாத்துறேன். ரைட்டா? ஆசந்தாகா. இங்க மார்ஜயசி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப ஆசந்தாகான்னு இருக்கீங்க. இப்போ அதை வச்சு நான் இதை பகுவச்சனமா போட போறேன். மார்ஜயந்தேன்னு. மார்ஜியந்தே மார்ஜியந்தே. ரைட்டா? நான் சொன்னேன் இல்லையா இது வந்து
80% இங்க இஜ்ஜு வரும். இங்க மார்ஜ யசின்னு இருந்தது என்ன ஆயிடுத்து, இத பொறுத்து இது பகுவச்சனமா மாறிடுது. மார்ஜ யதே மார்ஜ யந்தே. கரெக்டா இருக்கா? இது புரியுறதா? அது இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ இத நீங்க ட்ரை பண்ணுங்க. சா ஷாட்டிகாம் ஷால இடம் இல்ல ஷாலயதி. இதுலயும் பாருங்க யான்றது ஸ்வபாவமாவே இருக்கு. ஷாலயதி ஷாலனம் பிரக்ஷாலனம்ன்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, போய்க்கிறதுன்னு சொல்லுவோம். அதுதான் எதை அப்படின்றது சாவ வச்சுதான் எது மாதிரி இருக்கு, இது கிரியா மாதிரி இருக்கு. கிரியா மாதிரி இருக்கு. க்ஷாலயத்தின்னு இருக்கு. க்ஷாலயசின்னு இல்ல, க்ஷாலயந்தின்னு இல்ல. ஏன்னா சான்றது ஏகவச்சனத்துல இருக்கிறதுனால 1.1 இருக்கிறதுனால இதுவும் பிரதம புருஷ ஏகவச்சனத்தை எடுத்துக்கிறது. ரைட்டா? ஷாட்டிகான்றது புடவை. இப்ப ஷாட்டிகாம்ன்றது வித்யா விபக்தி ஏகவச்சனம். ரைட்டா? சோ புடவையை, ஷாட்டிகான்றது ஸ்ரீலிங்க சப்தம். ரமா மாதிரி ரமாம் ஷாட்டிகாம். புடவையை அவள் புடவையை துவைக்கிறாள். அப்ப அவள் தயா ஷாட்டிகா ஷால்யதே. ஷால்யதே அவ்வளவுதான். அவ்வளவு. இது கிளியரா இருக்கு இல்லையா? பாருங்க, யா அதாவது யா ஸ்வபாவமே இருக்கிறது ஷால்யதேல தான் வருது. இதுலயும் இருக்கு, மார்ஜயந்தேலும் இருக்கு. சாரி, மார்ஜயசி மார்ஜயதி அதுலயும் யான்றது ஸ்வபாவமாவே இருக்கு. அதனால குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இதை பார்த்துட்டே நம்ம இது வந்து கர்மணின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க சீன் இருக்கு. சோ சீன் இருக்கிறது கண்டிப்பா கர்மணியா இருக்காது. இன்னொன்னு என்னன்னா தேல முடியறது. இதுவும் அதே மாதிரிதான். எப்படி வந்து ஆத்மநேபதி தாத்துக்கள் அது ஆத்மநேபதியா மாறுறது இல்லையா, அதனால இந்த தேவை எடுத்துக்கிறது. கிளியரா இருக்கா? இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பரஸ்மைப்பதி கர்மணியா மாறும் பொழுது, பேசுவா மாறும் பொழுது எப்படி ஆத்மநேபதி ரூபத்தை எடுத்துக்கிறதுன்றது. இது கிளியரா இருக்கா? அடியேன் இதே மாதிரிதான் அடியேன்னு சொல்லிடுறேன். இது பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஷால்யத்தைனா துவைக்கப்படுகிறது. படுகிறதுன்னா கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கு. அவளால் புடவை துவைக்கப்படுகிறதுன்னு சொல்றேன். பட்டதுன்னு பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இருக்கு. அது அந்த ரூபமும் இருக்கு. ஆமா, விதிலிங்களையும் இருக்கு. எல்லா லிங்கத்திலயுமே கர்மணி பிரயோகம் உண்டு. நீங்க அஷ்டாத்தியாயம் எடுத்துட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அஷ்டாத்தியாயம் எடுத்துட்டேன்னா இப்போ நான் ஷால்யத்தைன்னு போடுறேன். ஷால்யத்தே க்ஷால்யத்தே க்ஷால்யந்தேன்னு லெட்ல இருக்கு. அதே மாதிரி லிட்லயும் இருக்கு பாருங்களேன். எடுத்துட்டேல அதையும் ஷேர் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கோங்க, செகண்ட் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நிஜந்தத்தை கொடுத்துருக்கு. ரெண்டாவது இருக்கிற அஷ்டாத்தியாயம் இல்ல அதையும் நம்பிச்சு விடுறோம். ஒன்னொன்னுத்துக்குமே இருக்கும். நம்ம பார்த்த எல்லா லக்காரங்களுக்கும் இதே மாதிரி ரூபங்கள் இருக்கு. நம்ம இப்ப எல்லாம் பார்க்க போறது இல்ல. பட் அடியே இப்ப காமிச்சு கொடுக்குறேன். இப்படிதான் இருக்கும். கர்மணின்றது இப்படிதான் இருக்கும். ஒன்னொன்னுத்தையும் உண்டு அப்படின்றது. புரியல. பண்ணலாமே. ஷால்யத்தேன்னு ரெண்டு இருக்கு ஆக்சுவலா. ஷல்லு தான் சோச்ச கர்மணின்னு போட்டிருக்காங்க. அதை எடுத்துக்கோங்க. இன்னொன்னு இருக்கு, அதுல வந்து நிஜந்தத்தையும் காமிச்சிருக்கா. நிஜந்தத்தையும் அதே பிரயோகம் இருக்க போட்டிருக்கு. அதனால அப்படி காமிச்சிருக்காவா. நிஜந்தத்திலயும் அப்படி இருக்கு. ஷால்யதே ஷால்யந்தே ஷால்யசே ஷால்யேதே ஷால்யத்வே ஷால்யே ஷால்யாவஹே ஷால்யாமஹே. அடுத்தது பாவை கர்மணி பாருங்க, லிட்டு இல்லையா? கர்மணின்னு மாறினாலே அது ஆத்மநேபதி தான். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும். ஷாலயான் சக்கரே அப்படிலாம் இருக்கு பாருங்க. ரைட்டா? அடுத்தது பாவை கர்மணி. பாவை கர்மணினா பூர்வா. லுட்ல காரத்துல பாருங்க ஷாலயிதா. நம்ம பவிதான்னு பார்த்தோம்ல, அதுல அதனுடைய கர்மணி இங்க
க்ஷால ஈஷியதே லிட்ல காத்துல ஈஷியா வரும் அதுலயும். அடுத்தது லோட்ல க்ஷால்யதாம் க்ஷால்யதாம் அப்படின்ட்டு. இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணு இது காமிக்கிறேன் பாருங்களேன். வேகா சேத்துல கடைசி ஸ்லோகா, வேகா சேத்துல கடைசி ஸ்லோகா நிறைய இருக்கு. பட் சும்மா அப்படியே பார்க்கும்போது அது கண்ணில் பட்டுது. அந்த குருத்தையதான் கரோத்தியதான் குருத்தேன்னு. இல்ல ஒரே நிமிஷம். ஆமா ஒரே நிமிஷம். ஆமா எப்படி இருக்கு ஸ்லோகா? வேகா சேத்தோர் இதம் ஸ்தோத்திரம் வெங்கடேஷேன நிர்மிதம். அந்த நிர்மிதமும் சொல்லிடுறேன், இன்னைக்கே சொல்லிடுறேன் அந்த விஷயத்தையும். ஏ பட்டந்தி ஜனாஹா தேஷாம் ஜனாஸ்தேஷாம் இருக்கு பாருங்க, விசர்க்கம் ஜனாஹா ப்ளஸ் தேஷாம் 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 ஷஷ்டி பகுத்தம் யதோக்தம் யதா உக்தம் குருதே அரிஹி. எப்படி எப்படி கேக்குறியோ அப்படியே பண்ணி வைக்கிறான். யதா உக்தம் நான் எப்படி கேட்டேனோ, எந்த மாதிரி பிரார்த்திச்சுட்டேனோ, யதா உக்தம் கேட்கப்பட்டதோ, யதா உக்தம் உக்தம் கூட பாருங்களேன், உக்தம் கூட பாருங்க எப்படி சொல்லப்பட்டதோ கேட்கப்பட்டதோ, அது இக்த பிரத்யம். அதுவும் நான் சொல்லிடுறேன் அந்த உக்தம் நான் இப்ப சொல்றேன். அப்புறம் வந்து நிர்மிதம் சொல்றேன். எல்லாமே வந்து ஒரு பிரயோகம் தான், இது எல்லாமே சம்பந்தப்பட்டதுதான், அதனால சொல்லிடுறேன். இது யதா உக்தம் குருதே அரிஹி. இது இல்ல இது வந்து லட்லகாரத்துல உள்ள இது ஆத்மநேபதி தாத்து. ஆத்மநேபதி வந்து குருதேவா. இது கர்மணி கிடையாது. ஏன்னா கர்மணினா கண்டிப்பா இருக்கணும், கிரியத்தேன்னு வரும். சரி குருதேன்னு போச்சு. குருதேன்றது அது திருதாத்து வந்து உபயபதி. கரோத்தின்றது பரஸ்மைபதியில வர்றது, குருதேன்றது ஆத்மநேபதி. இப்போ கிரியத்தேன்னு வரும் அது வரதா இருந்தா. நான் இது சொல்றதுக்காக தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த உக்தத்துக்கும் நிர்மிதத்துக்கும் சொல்லதான் எடுத்தேன். நான் இது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கிரியதாம் இருக்கேங்க, எங்க இது கிரியதாம் இந்த ஸ்லோகாவை பார்த்து வந்து சரி ஓகே, கிரியதாம்னு ஏதோ ஒரு ஸ்லோகால பார்த்தேன், இப்பதான் தப்பா எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ அந்த கிரியதாம்ன்றது லோட்டு, அதான் அதுக்குதான் எழுதி வச்சது. இப்ப எவ்வளவு வர்றது கடைசி ஸ்லோகால ஏதோ இதுல கிரியதாம்னு சொல்லிட்டு அது லோட்டு, அதுக்காக எடுத்து வச்சேன். இந்த யா இருக்கு பார்த்தீங்களா, தாம்னு இருக்கு இல்லையா, அதனுடைய ஆத்மநேபதி தாத்து, அதாவது கர்மணியில கிரியதாம் அப்படின்றது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி, அருளட்டும் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வந்து இது சொல்றேன் நான் எங்க இருக்கேன். இது சொல்ல வந்தது எனக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த உத்தம் நிர்மிதம் இருக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இக்க பிரத்யம்னு சொல்லுவா. இதே மாதிரிதான் இதுக்கும் இக்க பிரத்யம் ஒரு பிரத்யம் இருக்கு. இதுவும் இதேதான் சொல்ல வரா, அதுக்காக தான் அடியனுக்கு சொல்ல எடுத்தது. இப்ப எப்படி வந்து நம்ம கர்மணியில கிருத்தியாவா மாத்தணும் இல்லையா, பிரதமா பிகம் கிருத்தியாவா ஆச்சு, அதே மாதிரிதான் இதுலயும் பண்ண போகுது. அதுதான் இக்த பிரத்யம். இக்த பிரத்யம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, கதஹா ஸ்ரீலிங்கமா இருந்தா கதா, புல்லிங்கமா இருந்தா கதம், சாரி நபும்சகலிங்கமா இருந்தா கதம். சோ இப்படிதான் இருக்கும், பார்த்தாலே தெரியும் கதஹா கதா கதம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு 7 விபக்தியும் எழுதலாம். இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா விசேஷணங்களா வரும். இது நிறைய முக்காவாசி பாத்தீங்கன்னா விசேஷணங்களா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாதுகால எடுத்து 152 பாதுகா எடுத்துக்கோங்களேன். நான் இது சும்மா சொல்றேன். பட்டிதஹா பட்டிதா பட்டிதம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட்டிதஹா பட்டிதா பட்டிதம், கதஹ கதா கதம்,
அதாவது போகப்பட்டதுதான் இதுவும். இதுவும் ஒரு கர்மணி தான். அதாவது இத்த கர்மணின்னு சொல்லுவா. என்ன கர்மணி? இப்ப நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கல. செய்யப்பட்டது நம்ம இங்க பார்த்தோம்ல. க்ஷால்யத்தேனா துவைக்கப்பட்டது க்ஷால்யத்தேன்னு பார்த்தோம். இது என்ன பண்ணுனா பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மீனிங்க கொடுக்கறதா கர்மணியில. அதே மீனிங்க தான் இதுவும் கொடுக்கும். கட்டஹா போகப்பட்டது, கட்டா அவளால் போகப்பட்டது, கட்டம் அந்த நபும்சகலிங்கத்தால் போகப்பட்டது. சோ இதேதான் இங்க என்ன மீனிங் ஷால்யத்தே நீங்க என்ன கொடுத்தேளோ அதே மீனிங் தான் இங்கேயும் கொடுக்க போறது. ஆனா இதோட பிரயோகம் அதேதான். சில இடங்கள்ல அவ இத்த பிரத்யம் யூஸ் பண்ணுவா, சில இடங்கள்ல கர்மணியா யூஸ் பண்ணுவா. பட் ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். இப்ப பட்டதுன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப அடியன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு இது ரெண்டுத்துக்கும் ஒரே தான் ஒன்னாதான் இது ரெண்டும் சொல்லுவா. அதுக்காக அடியன் ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்தது. இப்ப பாருங்களேன். ராமேன ராமேன வனம் கதம். மேல புள்ளி வைக்கிறேன் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. சோ ராமேன வனத்தை வச்சுதான் இது மாறுது. ராமனால் வனம் போகப்பட்டது. ரைட்டா? வனத்தை வச்சுதான் வனம் போகப்பட்டது. வனமே நபும்சகலிங்க சப்தம் தான். அதனால வனம் இருக்குது. 1 பாயிண்ட் தான். ரைட்டா? வனமே நபும்சகலிங்க சப்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியாது. வேற ஒண்ணும் இல்ல. வித்யாலயா வச்சுக்கோங்களேன். சாத்ரேன சாத்ரேன வித்யாலயः गतः. வித்யாலயः गतः. சாத்திரனால் ஸ்டூடெண்டால் வித்யாலயம் மாணவனால் போகப்பட்டது. இப்படி வச்சுக்கோங்க. வித்யாலயம் இதான் பிரதமால இருக்கு இல்லையா? சோ வித்யாலயம் மாணவனால் போகப்பட்டது இல்ல அடையப்பட்டது. போகப்பட்டது அடையப்பட்டது. கிளியரா இருக்கா? வித்யாலயம் மாணவனால் போகப்பட்டது. சோ இது வந்து ஆக்சுவலா சாத்ரஹ வித்யாலயம் கச்சதிங்கிறதுதான் சாத்ரேன வித்யாலயः கதः அப்படின்னு வந்தாரு. அவ்வளவுதான் அடியேன். அதேதான். வனம் ராமனால் போகப்பட்டது. ராமன் ராமஹ வனம் கச்சதி. வனம் கச்சதி. அதான் அவ்வளவுதான். இது கிளியரா இருக்குல்ல? அததான் இப்படி மாத்திருக்கேன். சோ இதேதான் இத்த பிரத்தியமும் இதே சொல்றது, கர்மணியும் இதேதான் சொல்றது. பட் இந்த இடம் தான் மாறுது. புரியறதா இருக்கா? இது புரியறதா? இப்ப கச்சியதே அப்படின்ற வார்த்தை எதுவும் கிடையாது. புரியல. ஆக்சுவலா இப்ப நம்ம முன்னாடி பார்த்த வரைக்கும் இப்ப பார்த்தோம்னா இப்ப ராமாயண வனம் கச்சியதே அந்த மாதிரி ஏதாண்டு இருந்திருக்கணும். அதுக்கு பதிலா இப்ப வந்து யுக்த பிரத்தியம் யூஸ் பண்ணி கட்டம்னு சாரி கம்யதே. ஓகே கம் கச்ச. ஓகே கம்யதே. கம் தாத்துல இருந்து மாறும். கம் தாத்துல இருந்து எடுத்துக்கிறது. சில இடங்கள்ல கம்ல இருந்து எடுத்துக்கும் இல்லையா? கம்யத்தேன்னு வரும். கம்யத்தேனும் போடலாம், தப்பு கிடையாது. இல்லஹ கதஹானும் போடலாம், தப்பு கிடையாது. ரைட்டா இருக்கா? சோ வனம் நபும்சகலிங்கமா இருந்ததுன்னா இது என்ன தெரியுமா? இதுக்கு அந்த இத்த பிரத்தியங்களுக்கு வந்து விபக்திகள்லாம் உண்டு. ரைட்டா? இத்த பிரத்தியங்களுக்கு விபக்தி உண்டு. கர்மணிக்கு அப்படி கிடையாது. 9 ரூபம் மட்டும்தான் கிரியாவா இருக்கிறதுனால. இதுவும் கிரியாதான். ஆனா இதுங்களுக்கு வந்து இது உண்டு. 7 ரூபம் உண்டு. பிரதமா த்விதியா உண்டு. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதுல்ல? புரியுது. அப்படிப்பட்டதுதான் இந்த நிர்மிதமும் முக்தகவும். இப்ப அதை எடுத்துக்கோங்க. நிர்மிதா அதை எடுத்துட்டேன். இப்ப கிளியரா இருக்கு. கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. ஒன்ஸ் புரிஞ்சுட்டோம்னா ஈஸி ஆயிடும். வெங்கடேஷேன நிர்மிதம் ஸ்தோத்திரம். அதாவது இது எப்படி எழுதுவேன்னா வெங்கடேஷேன, இது அடியன் வந்து சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். வெங்கடேஷேன ஸ்தோத்திரம் நிர்மிதம். ரைட்டா? ஸ்தோத்திரமா இருக்க ஸ்தோத்திரம் நபும்சகலிங்க சப்தம். அதனால நான் வந்து நிமித்தம் சரி நிர்மிதம்னு போடுறேன். ரைட்டா? அடியன் புரியுறதா? அது அப்போ அந்த இடத்துல புள்ளிங்க தான் நிர்மிதாக அந்த மாதிரி. அவ்வளவுதான் அடியன். இப்ப அடுத்தது அப்படிதான் இருக்க போகுது. பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஸ்தோத்திரமானது சுவாமி தேசிகனால் பண்ணப்பட்டது. ரைட்டா? சோ ஸ்தோத்திரத்தை வச்சுதான் இதை நான் இங்க எழுதுறேன். கிளியரா இருக்கா அந்த இடம்? அதே மாதிரி உக்தக இருக்கு பாருங்க. யதோக்தம் குருதே ஹரிஹி யதோ ஜனாஹ
யதா உக்தம் வேண்டியபடி. சரி அது இருக்கட்டும், அது உத்தம் தான். அது ஆக்சுவலா ஏதோ உத்தம்னா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம், அதாவது வேண்டியபடி அப்படின்னு அர்த்தம். கேட்கப்பட்டதோ, எப்படி கேட்கப்பட்டதோ, யதான்னு இருக்கிறதுனால அங்க கேட்கப்பட்டதோன்னு போடுவா. எந்த இடத்துலன்னா யதா அந்த மாதிரி கொஸ்டினா வருது. யஹானா எவனால் எவன் சொன்னானோ அப்படின்னு மாதிரி வரும். எவர் சொன்னாரோ அப்படின்னு ரோல கொண்டு போய் முடியும். அதனால இங்க கன்ஃபியூஷன் வேணாம். இது கிளியரா இருக்குல்ல. வெங்கடேஷேன ஸ்தோத்திரம் நிர்மிதம். அடுத்தது இது ஒண்ணு சொல்ல வந்தது. 152ல பாதுகாது எடுத்துக்கோங்களேன். 152 இதுல எக்கச்சக்கமான, அதாவது இத்த பிரத்தியம் வந்து ரொம்ப முக்கியமான பிரத்தியம். சோ இதுல வந்து இல்ல இன்னும் ஒரு விஷயம் நம்ம இத்த பிரத்தியத்துல சொல்ல வேண்டியது உண்மையே ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இத வந்து இப்போ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம்ல, அதாவது கர்மணில சொல்றோம். பாஸ்ட் டென்ஸ்ல இல்ல, கர்மணி சொன்னோம். கர்மணி இக்தா சொன்னோம்ல. கர்மணி கர்மணி இது கர்மணி இக்துன்னு சொல்லுவா. இத்த பிரத்தியம் சொல்லுவா. கட்டஹா கட்டா கட்டம்னா சொன்னேன் இல்லையா, அத கர்மணி இத்த பிரத்தியம். சில இடங்கள்ல கர்த்தரியா கூட அது யூஸ் ஆகும். சில இடங்கள்ல இத்த பிரத்தியம் கர்த்தரியா கூட யூஸ் ஆகும். விசேஷணமா வரும். எப்ப வரும் அப்படின்னா கன்ஃபார்மா அது விசேஷணமா மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள் ஒண்ணு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சுட்டு போறேன். பகவத்கீதால 8:23 எடுத்தேன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு, அதாவது இருக்கிறார்கள் கச்சந்தி. அந்த 8:23 8:23 எத்திர காலே எத்திர காலே ஸ்வனாவிருத்தி ஆவிருத்திம் சைவ யோகினஹா பிரயாத்தா யாந்தின்னு இருக்கு. அங்க பிரயாத்தால லோபமாயிருக்கு. ஓகேவா, அது ஒரு விஷயம். பிரயாத்தாஹா யாந்தின்னு இருக்கா. அப்போ பிரயாத்தாஹா யாந்தின்னு இருக்கு. பிரயாத்தாஹா யாந்தினா யாந்தினா போறது இல்லையா. பிரயாத்தாஹா யாந்தி தான் அந்த பிரயாத்தாஹானா போகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரயாத்தான்றது வந்து இக்த பிரத்தியம். ஆனா கர்த்தரியா யூஸ் பண்ணிருக்கான் இந்த இடத்துல. ரைட்டா, அதாவது போகிறவர்களாகன்னு சொல்லணும். போகிறவர்களாக இருக்கிறார்கள். இது டிஃபரன்ஸ் தெரியாதா ரெண்டுத்துக்கும்? போகப்பட்டவர்கள் நம்ம இதுல என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கோம், அதாவது இந்த பிரத்தியமா பண்ணப்பட்டதுன்னு சொன்னோம். ஸ்தோத்திரம் நிர்மிதம்னா இந்த இடத்துல உங்களுக்கு திருப்தியா வந்தது இல்லையா. சோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது இத்த கர்மணி இத்த பிரத்தியம் அப்படின்னு. கர்மணினாலே இங்க திருப்தியா வரணும் அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு. சோ இது கர்மணி இத்த பிரத்தியம். இந்த இடத்துல பார்த்தா பிரயாத்தாக கச்சந்தி, போனவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததுலயும் இருக்கு பாருங்க. அடுத்த ஸ்லோகம் 24. பிரயாத்தா கச்சந்தி, போனவர்களாக இருக்கிறார்கள். ரைட்டா. சோ இதுதான் இந்த இடத்துல. இங்க திருதியாவே இருக்காது உங்களுக்கு. சோ இதை வச்சுதான் கண்டு ஜனாஹா ஜனாஹா பிரயாத்தாக கச்சந்தி, ஜனங்கள் கச்சந்தி எப்படி கச்சந்தி, போகிறவர்களாக இருக்கிறார்கள். டிஃபரன்ஸ் தெரியறதா ரெண்டுத்துக்கும்? இங்க ஜனாஹா தான் இருக்கு, ஜனைஹின்னு இல்லைங்க. ரைட்டா. அதனால இது வந்து இத்த பிரத்தியம் கர்மணி இல்ல கர்த்தரின்றது தெரியாது. கிளியரா இருக்கா இந்த விஷயம்? இது வந்து இத்த பிரத்தியமும் கர்மணியும் ஒண்ணுதான். எப்போ சாரி கர்மணியும் ஒண்ணுதான். ஆனா கர்மணி மட்டும் எடுத்துட்டோம்னா அதுக்கு 9 ரூபஸ் மட்டும்தான் இருக்கு. பிரதம புருஷ மத்தியம புருஷ உத்தம புருஷத்துலாம் சொல்ல முடியும். ஆனா இத்த பிரத்தியம் எடுத்துட்டேன்னா அதுக்கு 7 விபக்தி இருக்கு. கர்மணி மணி கர்த்தரி. சரியா. இத எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அடியே நம்ம டைம் இருக்கிற அன்னைக்கு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போலாம். எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். இத்த பிரத்தியம் இல்லாம அவங்க சொல்லவே முடியாது ஸ்லோகத்தை. ஒரே நிமிஷம். அடுத்தது இன்னும் சொல்ல வந்தேன். 152 எடுத்துருந்தோம்ல. 152 ராஜ்யம் ததா தசரதா விப்ராணயா கரண்பக்ஷி வீதகீதம்.
அந்த ததா துல்லியாதி- ததா வந்து இதுவாடி எது அடியே? ததாவா? ததா ததாங்கிறது ததா அப்படியே. அவ்யயம். அவ்யயம். யதா ததா அதெல்லாம் அவ்யயங்கள். ஆமாமா பார்த்தோம். துல்யாதிகாரா பஜனேன பபூவ தன்யோ. இதுதான் நமக்கு தேவையானது. துல்யாதிகார பஜனேன பபூவ தன்யஹ. தன்யஹ தன்யஹ பபூவ. தன்ய நானேன்னு சொல்லுவோம்ல நம்ம. அந்த தன்யஹன்றது வந்து இக்த பிரத்யேகம். தன்யஹா அப்படின்றது இந்த தன்யோன்னு விசர்க்கம் உகாரமா இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வா இருக்கிறதுனால இல்லையா? சோ தன்யஹா தன்யஹா அப்படின்னா இட்ட பிரத்யேகம். தன்ய நானேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த தன்யஹா. இப்போ பாக்கியம் சொல்லுவோம்ல நம்ம. தன்யஹா பபூவ. தன்யனானவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல தன்யஹா பபூவன்றது இந்த இடத்துல இத்த பிரத்யம் கர்மணிதான். ரைட்டா? இப்ப இப்ப இந்த தன்யக பபூவ அப்படிங்கிறது வந்து லைக் இப்ப வந்து இந்த இடத்துல கிரியாவா இருக்கிறதுனால இது வந்து இப்ப கர்மணி. கிரியாவா இருக்கிறது. ஆமா கிரியாவா இருக்கு. கரெக்ட். இது கிரியாவா தான் இருக்கும். ரைட். கிரியாவா தான் இருக்கும். இது இப்படி சில இடங்கள்ல தன்யஹ பபுவ தன்யஹா அஸ்மினா சொல்லுவோம். தன்யோஸ்மினா சொல்லுவோம்ல. அதேதான். தன்யஹான் மொட்டையா முடியா அதேதான் அடியே. தன்யஹா அஸ்மின்னு சொல்றதுதான் புல்லிங்கமா இருக்கிறதுனால நீங்க தன்யோஸ்மின்னு சொல்றீங்க. விசர்க்கம் உகாரமாயி தன்யோஸ்மின்னு சேர்த்து சொல்றேன். ரைட்டா? புல்லிங்கமா இருக்கிறதுனால தன்யோஸ்மின்னு. ரைட்டா? இதே ஸ்ரீலிங்கமா இருந்தா என்ன சொல்லுவோம்? தன்யாஸ்மின்னு சொல்லுவோம். ஏன்னா தன்யா பிளஸ் அஸ்மி விசர்க்கம் தீர்க்க சந்தி ஆயிருக்கு. அவ்வளவுதான் தன்யாஸ்மின்னு சொல்றோம். நம்ம தன்யாஸ்மின்னு ஸ்ரீகள் சொல்றதுக்கு காரணம் இதுதான். நீங்க புல்லிங்கம் இருக்கிறவா அப்படி சொல்றதுக்கு காரணம் இதுதான். விசர்க்கம் உக்காரமா இருக்கு. இதே தன்யோஸ்மி தான் அடியேன். பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம்ல. அந்த தன்யகா வந்து இக்த பிரத்யேகம். ரைட்டா? இப்ப கிளியரா இருக்கா? சூப்பர். அவ்வளவுதான். இதுதான் இக்த பிரத்யேகத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுக்கு வந்து விபக்தி எல்லாம் சொல்லலாம். இது வந்து விபக்தி சொல்லும் போது விசேஷணங்களா வரும். அவ்வளவுதான். மொட்டையா வராது. விசேஷணங்களை அனுசரிச்சுட்டுதான் விசேஷணத்தை அனுசரிச்சுட்டு இது விசேஷங்களாதான் வரும். சாரி, விசேஷங்களை கரெக்ட் தான். விசேஷங்களை அனுசரிச்சுட்டு இது வரும். அது என்ன விபக்தியில இருக்கும்? அதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியல. இது எவ்வளவுதான். இது எந்த ஸ்லோகா எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அதுல வந்து இல்லாம இருக்காது. 172 எடுத்துக்கோங்க. 172 அதுல உங்களுக்கு விபக்தியோட காமிக்கிறேன். அனிச்சத பாண்டர மாத்த பத்திரம் பித்ரா விதீர்ணம் மணிபாத ரக்ஷே. பித்ரா விதீர்ணம். ரைட்டா? விதீர்ணம் இருக்கு பாருங்க. விதீர்ணம்னு ஒரு பதம் இருக்கா? விதீர்ணஹா விதீர்ணா விதீர்ணம். நீங்க நபும்சகலிங்கம். ஆமா ரைட்டா? விதீர்ணம். அடுத்தது ஆசீத் வதர்த்தம் வித்ருதேன தேன. வித்ருதேன தேன. தேனன்னு இருக்கிறது திருத்தியா. அதுக்கு விசேஷணமா இருக்கிறது என்னது? வித்ருதேன தேன. அப்போ வித்ருத்தஹா தான் பதம் ஆக்சுவலா. புல்லிங்கமா இருந்தா வித்ருத்தஹா. அதனுடைய திருத்தியா வித்ருதேன. ஏன்னா தேன திருத்தியால இருக்கிறதுனால இதுவும் வித்ருதேன தேன. கரெக்டா இந்த இடம்? அதாவது அந்த ஆனா இது வந்து சப்தமா பிரத்யமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இது வேணும் போட்டு. ஏன்னா இப்ப நான் விசிறுத்தேனன்னு பார்த்தோன்னே நான் இதை வந்து ஒரு சப்தத்தோட ஒரு மூணாவது ரூபமா நான் அப்படியே அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது ஆனா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுட்டாதான் அது வந்து அந்த இப்ப சொன்ன அந்த பிரத்யத்தோட இதுவா இருக்கும் அப்படின்னு யுக்த பிரத்யத்தோட. ஆமா. இப்போ தன்யன் ஆனவனாக இருக்கிறேன் அப்படின்றது இந்த தன்யாஸ்மின்னு சொல்றதும் இதுவும் வந்து உங்களுக்கு புல் கிரியா, அதாவது கிரியா முடியல இந்த இடத்துல. தன்யான்னு மொட்டையா முடிக்க மாட்டோம். தன்யாஸ்மி தன்யோஸ்மின்னு சொல்லிதான் முடிப்போம். இங்கதான் உங்களுக்கு கிரியா எண்ட் ஆறுது.
இந்த இடத்துல கிரியா எண்ட் ஆகல, இது பிரதமா விபக்தியில தான் இருக்கு. தன்யனாக ஆனவனாக இருக்கிறேன்றதுதான் இங்க முழுமையா இருக்கு. அந்த அஸ்மின்றதான் உங்களுக்கு முழுமையா கொடுக்கறது. இந்த பபுவ தான் எங்களுக்கு முழுமையா கொடுக்கறது. அது ஸ்லோகங்கள்ல தன்யகான் மொட்டையா தான் கொடுத்திருப்பா, சில இடங்கள்ல இருக்காது. நம்ம தான் அந்த இடத்துல நம்ம ஒரு அத்தியாகாரம் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு இன்னொரு ஸ்லோகம், இது விதிருத்தேன தேன புரியுது இல்லையா? தேனன்றது அங்க ஏதோ கொடைய பத்தி பேசிட்டு இருக்கா பட்சத்துல நினைக்கிறேன். அந்த தேனன்றது குடையினாலே. அப்ப எப்படிப்பட்ட குடைன்னா பிடிக்கப்பட்டிருக்கிற குடையினாலே. திருத்தம்னா தாங்கிறது. சாயான்னு வந்திருக்கு. சோ சாயா வந்து ஷேடோங்கிற மாதிரி. சோ அதனால அத வச்சு சாயான்றது சாயாங்கிறது இதுதானே, நிழல் அந்த மாதிரி. நிழல், ஆமா ஆமா நிழல். அது பிரதமால தான் இருக்கு. ஓகே, அது அது வேண்டாம். அது பாக்க திருப்தியா மாதிரி உங்களுக்கு தோன்றதோ? இல்ல நான் வந்து தேனங்கிறது கூடயே வந்து எப்படி ஞாபகத்துக்கு நான் இது பண்ணேன். ஓகே ஓகே சரி. அது தேனன்றது வந்து முன்னாடி கொடுத்த ஆதபத்திரம் இருக்குல்ல, அத பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த வெள்ளக்கொடை ஆதபத்திரம்ன்றது கொடையே சொல்றது இல்லையா? இங்க வந்திருக்கு ஆதபத்திரம். பாண்டரம் ஆதபத்திரம் இருக்கு பாருங்க, ஆதபத்திரம் அதனால் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த குடையினாலே அப்படின்னு அர்த்தம். அப்ப எப்படிப்பட்ட குடையினாலே பிடித்து கொண்டிருக்கிறார். விதிருத்தேன திருத்தன்றது புடிச்சுக்கிறது, விதிருத்தேன நன்னா புடிச்சுன்ற குடையினாலே. அப்போ இந்த விதிருத்தேனன்றது இதுக்கு விசேஷமா வி உபசர்க்கத்தோட கூடிய திருத்தேன தேன, அதனால் வெறும் குடை இல்ல, பிடித்து கொண்டிருக்கின்ற குடைன்றது. அதான் சொன்ன விசேஷமா தான் யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் அது விசேஷமாவும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி தன்யகான்னு தனியா நிக்கும். அப்ப நம்ம ஒரு கிரியா போட்டு அதை ஃபில் பண்றோம் அந்த இடத்த. இது கூட எடுத்துக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி ஸ்லோகா ஆ 168 பாருங்க. 168ல ராஜாசனே சேத் பவதி நிஷண்ண அரங்கேஷ பாதாவணி தன்ன சித்திரம் தத்து ந சித்திரம் தத்து ந சித்திரம் அனுநாசிக சந்தி. அனுநாசிக சந்தி. எத்திர அதிரூடாக சவர்ணதீர்க்க சந்தி. எத்திர அதிரூடாகன்னு இருக்குல்ல, எத்திர அதிரூடாக. அந்த ரூடாகான்னு இருப்பாங்க. இதுதான் நமக்கு தேவையான ரூடா அதிரூடாக. அந்த அதிரூடக அதிரூடவ் அதிரூடாக. யார் அதிரூடாக? மத்தது என்ன இருப்பா? அதெல்லாம் ரகு சார்வ பௌமாகான்னு இருக்கு பாருங்க, அதுவும் பகுவச்சனமா இருக்கு. சோ ரகு சார்வ பௌமாக்கு அதிரூடாக அதிரூடாக ரகு சார்வ பௌமாகா அப்படின்னு அர்த்தம். அப்போ அதிரூடாகனா ஏறி இருக்கிறேன்னு அர்த்தம். ஏறி உக்காந்துக்கிறத அர்த்தம், மேல ஏறி. அதிரூடா ஆரூடம் அப்படின்னா ஏறிக்கிறதுன்னு அர்த்தம். அதிரூடானா மேல ஏறிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறதான ரகுசார்வ பூமாகா. அப்ப அந்த அதிரூடாகான்றது விசேஷமா யூஸ் பண்ணிருக்கு. அதிரூடக அதிரூடா அதிரூடவ் அதிரூடாக. இங்க ரகுசார்வ பௌமாகான்னு ராஜாக்களை சொல்றது இல்லையா? ரகு சார்வ பௌமாகா, அதாவது சார்வபௌம சப்தம் வந்ததுனால சொல்றேன். சர்வ பூமிக்கும் அதிபதியா, அதாவது தலைவனா இருக்கிறவா சார்வ பூமாக. சர்வ பூமிக்கும், சர்வ பூமினா லோகம் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். அப்போ சார்வபௌமா இந்த வேர்ட்ல இருந்தா வந்தது. சார்வ பௌமக அதனுடைய பகுவச்சனம் நிறைய ராஜாக்களை பத்தி சொல்றதுனால சார்வ பௌமாகான்னு முடிச்சிருக்க. அதனால அதிரூடாக சார்வபௌமாகான்னு கிளியரா இருக்காது? இது இட்ட பிரத்தியம் தான். அதிரூடாகான் இட்ட பிரத்தியம். ரகு சார்வபௌமாக இட்ட பிரத்தியம் இல்ல, அது ராமசப்தம் மாதிரி. அது கிளியரா இருக்கு இல்லையா? அது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இது பாருங்க, அது முன்னாடி ஸ்லோகா. எல்லா ஸ்லோகங்களையும் ஒண்ணு காமிச்சுட்டே தான் இருக்கா. இதுல 167ல பாருங்க, நிவிஷ்டான்னு ஒரு பதம் இருக்கு. நிவிஷ்டா நிவிஷ்டா நிவிஷ்டம். ஓகேவா? இந்த இடத்துல நிவிஷ்டான் யார பத்தி சொல்றான்னா துவம்னா பாதுகா, இங்க ஸ்ரீலிங்கம்.
பாதுகா அப்படின்னு இருக்கிறதுனால சோ நிமிஷ்டா துவம், நிமிஷ்டா பாதுகான்னு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அங்க துவம்னு காமிச்சிருக்கா. பட் நமக்கு தெரியும் இல்ல, துவம்ன்றது இங்க அட்ரஸ் பண்றது பாதுகாப்புன்றதுனால அது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால நிவிஷ்டா. இதே நிவிஷ்டம் ராமம்னு சொல்லுவா, நிவிஷ்டம் பதம்னு சொல்லலாம். அப்படி அதுக்கு ஏத்தாப்படி இந்த மாத்திக்கும் அது தன்னை. ஓகே, இது வந்து இப்போ வந்து கர்த்தரியில இருக்கு கரெக்டா? எது நிவிஷ்டாங்க நிவிஷ்டா, ஆமா, எழுந்தொருள் இருக்கிற நீ, ஆமா ஆமா, இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிற நீ அந்த மாதிரி சொல்றது. ஓகே, ஆமா ஆமா. சோ எந்த இதுக்கு இடத்துல முன்னாடி பார்த்ததும் வந்து அதிரூடாக லகு சார்வமாகவும் அதுவும் வந்து கர்த்தரி தான். கர்த்தரி இத்து, ஆமா, இத்த பிரதி கர்த்தரி இத்து. வேற சரி, ஒரு ஸ்லோகத்திலையும் காமிச்சுட்டேதான் போவா. 166 எடுத்துக்கோங்களேன். 166 அனன்ய பக்தே மணிபாதுகேத்வாம் அபியர்ச்சயன்ன்றது சத்ரு தாசரதிர் த்விதீயः விகல்பியமானः ஷானச் பிரதமேன கீர்த்தியா வந்தியः வந்தியः வந்தியா வந்தியம். ரைட்டா? வந்தியः ஸ்வயம். வந்தியः, ஆமா அதேதான். தன்யः பார்த்த மாதிரியே பாருங்க. பபுவன் வந்திய சேவிக்க தகுந்தவராக ஆனார் அப்படின்னு வந்தியः. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல வந்தியக வந்து பபுவ வந்தியகன்னு வந்ததுனால சோ இப்போ இது வந்து கர்மணியா வந்துடுறதாடி. ஆமா, கர்மணியா வச்சுக்கலாம். ஆமா ஆமா. இப்ப இந்த யோம சதாம்ங்கிறது வந்து அப்ப அப்ப அந்த இடத்துல என்ன என்ன தேடி வியோம சதாம்? ஆமா, வியோம அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். அத வந்து அவ யாரெல்லாம் அங்க வியோமத்துல இருக்காளோ, ஆகாசத்துல இருக்கிறவா தேவர்கள், அதையே அவ இருப்பிடமா கொண்டவா. அதனால தேவதைகள், தேவதைகளுக்கு அது வந்து சஷ்டி பகு. தேவதைகளுக்கு, அதாவது சஷ்டி பகுனா தேவதர்கள் உடையன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? சஷ்டி அர்த்தத்தை நம்ம சதுர்த்தி தான் எடுத்துப்போம் சில இடங்கள்ல. அதே மாதிரிதான் இந்த இடமும். தேவதைகளுக்கு சேவிக்க தகுந்தவராக ஆனார். எதனாலன்னு கேட்டா கீர்த்தியான்றதுதான் திருத்தியா. அதனால இதை நீங்க கர்மணின்னு டிஃபைன் பண்றீங்க. கீர்த்தியினால் மற்ற தேவர்கள்லாம் கூட பரதனை சேவிக்கிறாராம். அப்படிப்பட்ட கீர்த்தி நம்ம அந்த கீர்த்தியினால், கீர்த்தியான்றது திருத்தியால இருக்கு பாருங்க. கீர்த்தி சப்தத்தினுடைய திருத்தியா கீர்த்தியா. கீர்த்தியினால் வந்தியக பபுவ. யாரு? வந்தியக பரதன் எல்லாராலையும் சேவிக்க தகுந்தவனாக ஆனான், தகுந்தவனாக ஆனான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால சேவிக்கப்பட்டவனாக ஆனான். இப்ப நீங்க சொல்லணும் கர்மணியில எடுத்துக்கணும்னா இல்லையா? அவர்களால் அவர்களுக்கு சேவிக்கப்பட்டவனாக ஆனான் கீர்த்தியினால். சரியா? சோ இதுதான் அடியன் பார்த்தம்னு இருக்கேன். ஓகே, சோ இது கொஞ்சம் பிராக்டிஸ்ல கொண்டு வந்துடலாம். ஆனா நிறைய பிரயோகங்கள் இருக்கு. நம்ம அப்பப்போ டைம் இருக்கிறப்போ அடியன் வேணா ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம அப்பப்போ வச்சுக்கலாம். இன்னைக்கு அடியன் சாட்டர்டே சண்டே வேணா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதாவது ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் வந்து விசர்க்கத்துல முடியும், ஸ்ரீலிங்கம் காலம் ஆள முடியும், ஆண் முடியும், இது இம்ல முடியும். சோ இதான் வச்சுக்கிறதுக்கு கதக கதாகதம் இப்போ பிரயாதா சொன்னோம்ல, பிரயாத்தக பிரயதா பிரயாத்தம் அப்படின்னு அந்த அந்த இதுலதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அது வந்து எப்போதுமே பார்த்தேன்னா விசேஷணங்களா யூஸ் பண்ணுவா சில இடங்கள்ல. அது முக்காவாசி இத்த கர்த்தரிய வந்து விசேஷணமா யூஸ் பண்ணுவா. கர்மணி இத்த வந்து ஒரு கிரியா ஃபுல் கிரியாவாவும் யூஸ் பண்ணுவா. ஃபுல் கிரியா முடியாம இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு பபு, அதாவது அஸ்மியோ ஏதோ நம்ம ஒரு அத்தியாகாரம் பண்ணி போட்டுட்டா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் அர்த்தம். சரி, ரொம்ப டைம் எடுத்துட்டேன். சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதி சங்கமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதி